மாபெரும் அரண்மனையின் பொன்னொளி வீசும் மண்டபத்தில் துரைக்கரடி கம்பீரமாக உணவருந்திக் கொண்டிருந்தார். அவருக்கு பணிவிடை செய்ய கோட் சூட் அணிந்த மாணிக்கம் பூனை பணிவுடன் நின்றிருந்தது. துரைக்கரடிக்கு மீன் உணவு பரிமாறப்பட்டது. துரைக்கரடி பேசிக் கொண்டிருந்த ஒரு நொடியில் மாணிக்கம் பூனை மிக கவனமாக ஒரு காரியத்தை செய்தது. அவர் சாப்பிடாத ஒரு முழு மீனை தான் வைத்திருந்த கருப்பு பெட்டிக்குள் மறைவாக வைத்துவிட்டு அதற்கு பதிலாக முள் மற்றும் எலும்புகள் மட்டுமே இருந்த தட்டை வைத்துவிட்டது. துரைக்கரடிக்கு இந்த தந்திரம் தெரியாது. மாணிக்கம் பூனை சத்தமில்லாமல் அங்கிருந்து வெளியேறியது. 2. பன்றியின் பார்வை. மண்டபத்தில் சற்று தள்ளி நின்று இதை பார்த்து கொண்டிருந்த பன்றி சேட்டுக்கு ஒன்றும் புரியவில்லை. மாணிக்கம் எதற்காக அரண்மனைக்குள் மீன்களை திருடிச் செல்கிறான் என்று நினைத்தவாறு அவன் வெளியே செல்வதை பன்றி சேட்டு கவனித்தான். 3. இருண்ட குடிசை. மாணிக்கம் பூனை ஆடம்பர மாளிகையிலிருந்து ஒரு அழுக்கு படிந்த மண் சாலைக்கு வந்தது. இறுதியாக அதன் சொந்த வீடு, ஓடுகள் பெயர்ந்த பாழடைந்த ஒரு சிறிய குடிசை கண் முன் நின்றது. குடிசையின் உடைந்த சன்னல் வழியாக பன்றி சேட்டு எட்டு பார்த்தான். உள்ளே மாணிக்கத்தின் மனைவி வெள்ளை பூனை ஒரு சக்கர நாற்காலியில் அமர்ந்திருந்தாள். அவளது மடியில் பசியால் வாடிய ஒரு சிறிய குட்டிப் பூனை இருந்தது. அவர்கள் மிகுந்த ஏழ்மையில் இருந்தனர். மாணிக்கம் பூனை உள்ளே சென்று தான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த அந்த மீனை மனைவியிடமும் குட்டியிடமும் நீட்டியது. அந்த குடும்பம் பசியுடன் அதை பகிர்ந்து உண்டு மகிழ்ந்தது. 4. கண்ணீரும் பணமும். மாணிக்கம் பூனை தனது குடும்பம் சாப்பிடுவதைக் கண்டு பெருமூச்சு விட்டு கண்களில் நீர் வழிய அழத் தொடங்கியது. தனது குடும்பத்திற்காக ஒரு விலையுயர்ந்த விருந்தை திருடி வந்ததற்காக வருத்தத்தில் அழுது கொண்டிருப்பதாக பன்றி சேட்டு நினைத்து அவனும் பரிதாபத்துடன் அழ ஆரம்பித்தான். ஆனால் திடீரென்று ஒரு திருப்பம். மாணிக்கம் பூனை தனது கோட்டின் உள்ளே மறைத்து வைத்திருந்த பணக்கட்டுகளை வெளியே எடுத்தது. அவன் அழுதது வருத்தத்தினாலல்ல, தனது தியாகத்தின் மூலம் கிடைத்த வெற்றியின் மகிழ்ச்சியால். துரைக்கரடிக்கு தெரியாமல் அந்த மீனை திருடுவதன் மூலம் பெரிய பணத்தை கைப்பற்றியிருந்தான். தன் குடும்பம் பசியிலிருந்து விடுபடும் என்ற ஆனந்த கண்ணீர் அது. 5. அறியாமை உலகம். பன்றி சேட்டு ஏழையின் துயரத்தைக் கண்டு கண்ணீர் விட்டு பின்னர் ஒரு நிமிடம் சன்னலுக்கு வெளியே வந்து தனது செல்போனில் சிரித்தபடி ஒரு செல்ஃபி எடுத்துக்கொண்டான். சிறிது நேரத்தில் மீண்டும் அரண்மனைக்குள் துரைக்கரடியுடன் நின்று பேசிக் கொண்டிருந்தான். மாணிக்கம் பூனையின் தியாகமோ அவனது சந்தோஷமோ அல்லது அவன் சம்பாதித்த பணமோ இவை எதுவுமே செல்வந்தர்களுக்குத் தெரியாது. அவர்கள் ஏழைகளின் நிலையை ஒரு பொழுதுபோக்காகவோ அல்லது ஒரு பரிதாபத்துக்குரிய காட்சியகமாகவோ மட்டுமே பார்க்கிறார்கள். ஏழை மாணிக்கம் பூனையின் சாமர்த்தியமான செயல் அது அவனது குடும்பத்தின் பசியை தீர்க்கும் இரகசிய வழியாகும்.